ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சயின்ஸில் பார்த்திங்கன்னா பலவிதமான படிப்புகளுக்கு பலவிதமான பெயர்களை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த என்டமாலஜி அப்படின்னு சொன்னால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது பூச்சிகளை பற்றிய படிப்புக்கு பேர் தான் என்டமாலஜி, அதாவது ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான பூச்சியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொன் வண்டு. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போல்லாம் அதை பார்க்கவே முடியறதில்ல. பொன் வண்டுங்கிறதுக்கு இன்னொரு பேர் தாங்க பொன்னாம்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா ஸ்டெர்னோசேரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது எங்கே இருக்கும் தெரியுங்களா? கொடுக்காப்புளி தெரியுமா? அந்த மரத்தில் தான் இது இருக்கும். இதுக்கு இது எந்த மாதம் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி ஐப்பசியில் காணாமல் போயிடுங்க. இது என்னென்ன மரத்தில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்காப்புளி மரத்தில் மட்டும் இல்லைங்க, இலந்த மரத்தில் இருக்கும், வாகை மரத்தில் இருக்கும், அப்புறம் கொன்றை மரத்தில் இருக்கும். இது மழை காலத்தில் மட்டும்தாங்க வெளியில் வரும். அப்போ நீங்கள் அது ஏன் மழை காலத்தில் மட்டும் வெளியே வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மழை காலத்தும் போது தான் நமக்கு இந்த வேண்டாத முள்ளு செடி, அப்புறம் வேண்டாத களைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி செடியெல்லாம் நிறைய வளரும். அப்போ இந்த பொன்வண்டு அந்த மாதிரி செடியிலோட இலைகளைத்தான் நிறைய சாப்பிட்டு பூச்சிகளையெல்லாம் கட்டுப்பாடில் வச்சுருக்குங்க. அதாவது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த பொன்வண்டு நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலான்னா மழை வரப்போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐ திங்க் இந்த தும்பி, ட்ராகன் ஃப்ளைன்னு சொல்கிறோம் பாருங்கள், அது நிறைய பறந்தால் கூட மழை வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சிக்னல். புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி. ஆனால் இந்த பூச்சி டு பி வெரி சேட், இப்போல்லாம் நம்மளால் பார்க்க முடியறதே இல்லைங்க. இது எக்ஸ்டின்ட் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுது. இது மாதிரி இந்த பூச்சியை மட்டும் இல்லைங்க, நிறைய பூச்சிகள் நம்மளால் பார்க்க முடியறதில்ல. ஏன் தேன்கூடுகளை கூட இப்போ ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்குறோம். எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. தேனீக்கள் என்னைக்கு அழிஞ்சு போகுதோ அன்றைக்கி உலகம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லியிருக்குங்க. அது மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் பூச்சிகள் நிறைய நம்மளை சுற்றி இருந்தால் தான் நம்ம ரொம்ப ஹெல்தியான என்வாயர்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு நாமளே சமாதானப்படுத்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இயற்கையை காப்பாற்றுவோங்க. நன்றி, வணக்கம்.